இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் ஏற்றத்தாழ்வை இந்த உணவே ஏற்றத்தாழ்வு நிறைந்தது. இப்போ மாடு வந்து புல்ல திங்குது. ஏதாவது உயர்தரமான புல்ல திங்கும். இந்த மாடு வந்து உயர்ந்த ஜாதி. இந்த மாடு வந்து உயர்தரமான புல்ல திங்கும். இந்த மாடுகளுக்கெல்லாம் அந்த புல்லு திங்கக்கூடாது அப்படின்னு இருக்கா? இல்ல. அப்போ பிற உயிரினங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வே கிடையாது. உணவுல ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதனால் உணவில் வந்து ஏற்றத்தாழ்வு. ஆனால் வந்து மனிதர்கள் இந்த அரிசி கேழ்வரகு உணவு இதில் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க என்ன பண்ணுவான், பாஸ்மதி ரைஸ் சாப்பிடுவான். ஏழைகள் என்ன பண்ணுவான், ரேஷன் அரிசி சாப்பிடுவான். அப்போ பணக்காரங்க என்ன பண்ணுவான், டெய்லி மாமிசம் சாப்பிடுவான். பணக்காரன் என்ன பண்ணுவான், நல்ல மீன், விலை உயர்ந்த மீனை வாங்கி சாப்பிடுவான். விலை உயர்ந்த மாமிசத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் ஏழைகள் வாரத்தில் ஒரு வாட்டி கோழிக்கறி சாப்பிடுவாங்க. கோழிக்கறி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்டுக்கறி ஏழைகளுக்கு கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி உணவுகளில் ஏற்றத்தாழ்வு. அப்புறம் வந்து பீஸான்னு சொல்கிறாங்க, நான் சாப்பிடலப்பா, விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீஸா, பர்கரு, இப்படி நிறைய உணவுகள், நிறைய எல்லாமே பார்த்தா விலை உயர்ந்த. இது 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் இங்கே இன்னும் விலை உயர்ந்த உணவுகள்லாம் இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா. அப்போ இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது அங்கே சமத்துவத்தை தான் அந்த உணவுகள் உங்களுக்கு கற்பிக்கும். அப்போ இந்த உணவுகளே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏற்றத்தாழ்வை கற்பிக்கும். நீங்கள் வந்து எது அரிசி, கேழ்வரகு உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அதை சாப்பிடுவதற்காகவே நீங்கள் என்ன பண்ணணும், விலை உயர்ந்த உணவுகளை சாப்பிட்ணும், நான் மாமிசம், மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரர் ஆகணும். அப்போ தான் நீ மட்டன்லாம் சாப்பிட முடியும். மட்டன் சாப்பிட்ணும், அப்புறம் முயல் கறி சாப்பிட்ணும், அப்புறம் வந்து விலை உயர்ந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்ணும், பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் பெரிய பணக்காரர் ஆகணும். அப்போ அது வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமான உணவாகும். ஏழைகளுக்கு அது அது ஆனால் நீங்கள் வந்து ஒரு காய்கறி பழங்களை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. வெண்டைக்காவை எல்லோரும் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடுங்க அப்படின்னா அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. அதுபோல் காய்கறிகளா, கீரைகளா, கேரட்டா பச்சையாக சாப்பிடு, அதில் ஏழைகளுக்கான கேரட்டு, பணக்காரங்களுக்கான கேரட் இருக்கா? இல்லவே இல்லை. அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஏற்றத்தாழ்வே கற்பிக்காது. சமத்துவத்தை மட்டும்தான் அந்த இயற்கை உணவுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிட்டிங்கன்னா சமத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களால் மட்டும்தான் இயற்கை உணவை ஏற்றுக்கொள்ள முடியும். இயற்கை உணவை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை, எனக்கு எல்லாரும் சமம் இருக்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு அடிமைகள் வேண்டும், இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற அந்த கட்டமைப்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இயற்கை உணவை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இயற்கை உணவை சாப்பிட்றவங்க சமத்துவ நிலைக்கு வந்து விடுவார்கள். அதனால் வந்து சமத்துவத்தை விரும்புகிறவங்க மட்டும்தான் இயற்கை உணவை சாப்பிட முடியும். ஏற்றத்தாழ்வை விரும்புகிறவர்கள் மட்டும்தான் இந்த அரிசி, பிரியாணி, சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வை விரும்புகிறவர்களுக்கான உணவு. அந்த உணவை நீ சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலே ஏற்றத்தாழ்வை அது கற்பிக்கும். அதன் மீது நீ பற்று கொண்டால் நீ ரொம்ப உயர்ந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னா நீ பெரிய பணக்காரர் ஆகணும், அடிக்கடி சாப்பிட்ணும், பணக்காரர் ஆகணும். அது வந்து இல்லை, நீ உன்னுடைய திறமைக்கு தகுந்தாற் போல் உனக்கு அங்கு உணவுகள் இருக்கிறது. நீ ஏழை, நீ ஒரு அன்னாடங்காட்சி, நீ ஒரு கூலிக்காரன் அப்படின்னா உனக்கு ரேஷன் அரிசி, அல்லது நீ கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்படின்னா நீ ஒரு பொன்னி அரிசி. அதுவே நான் பணக்காரன் அப்படின்னா எனக்கு டெய்லி வந்து பிரியாணி ரைஸு. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்தாற் போன்று இங்கே உணவுகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வெறும் காய்கறி பழங்களை சாப்பிட்டேன்னா, இலைகளையும் கீரைகளையும் பச்சையாக சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டேன்னா அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். இது பணக்காரர்களின் கிழங்கு, பச்சை கிழங்கு, இது பணக்காரர்களுக்கான சர்க்கரைவள்ளி கிழங்கு, இது பணக்காரர்களுக்கான மரவள்ளி கிழங்கு, ஏழைகள் இந்த மரவள்ளி கிழங்கை தான் சாப்பிடணும், இது விலை உயர்ந்தது, அது தாழ்ந்தது அப்படின்னு அங்கே ஒன்றும் கிடையாது. தக்காளி பழம், இது பணக்காரர்களின் தக்காளி, இது பணக்கார தக்காளி அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அப்போது இது வந்து இயற்கை உணவு வந்து நம்ம இயற்கை உணவுக்கு வரும்போது நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், சமத்துவமும் கிடைக்கும். அப்போது ஆரோக்கியம் யாருக்கு கிடைக்கும்னா ஏற்றத்தாழ்வுகளை விரும்பாத, சமத்துவத்தை விரும்புகிற என் போன்ற மக்களுக்குத்தான் ஆரோக்கியம் கிடைக்கும். ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிறவர்களுக்கு நோய்கள் மட்டுமே கிடைக்கும். ஏற்றத்தாழ்வுகளை விரும்புகிறவங்க பிரியாணியை தான் விரும்புவாங்க. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பிரியாணி சாப்பிட்றது பெருமையாக நினைக்கிறது, பீஸா சாப்பிட்றத பெருமையாக நினைக்கிறது. கடைசியில் இப்படி இந்த மாதிரி உணவுகளில் பெருமை தேடுகிறவர்கள், உணவுகளில் சிறுமை கற்பிப்பவர்கள், உணவுகளில் பெருமை தேடுகிறவர்கள் கடைசியாக என்ன போயிடுவாங்க, நோய்கள் வந்து தான் அதற்கு தண்டனையாக அவர்களுக்கு நோய்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.